ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். முதல்ல நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். நேற்று நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டில் இருந்ததாக பார்க்க முடியுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இன்ஃபேக்ட் லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 to 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குன்னோம். மார்க்கெட் வந்து அதுக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் கேப்பப்பான மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி வரைக்கும் நல்லாவே வந்து மார்க்கெட் சஸ்டெயினாக தான் இருந்தது. நான் கூட மார்க்கெட் நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய ஒரு மூவ் வரும்ன்ட்டு. ஸோ அந்த மூவ் இன்றைக்கி ஒரு மாதிரி மேலே கன்சாலிடேட் பண்ணி முடிஞ்சுட்டு நாளைக்கு இன்னும் வேகமாக மேலே போகக்கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி யூஎஸில் ட்ரம்ப்பும் மோடியும் மீட் பண்ணுறாங்க. கூடவே வந்து ட்ரம்ப் அவங்களுடைய ஃபர்தராக ரொம்ப அக்ரெசிவாக டேரிஃப் பிளான்ஸை வந்து சொல்கிறதா ஒரு நியூஸு. ஸோ அகெயின் குளோபல் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆச்சு. நம்ம மார்க்கெட்டை அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இறங்கி இருந்தது. பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால டுவோர்ட்ஸ் வந்து 23,200 பிஇ 150 100 50ன்னு சொல்லிட்டு எல்லா பியுமே இன்றைக்கி அந்த 2 மணிக்கு அந்த 1 மணிக்கு மேலே நல்ல ஒரு டென்ஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணணும், எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நான் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் காட்டுறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 365 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் அண்ட் 365 பாயிண்ட் வந்து கீழேயும் ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், பெரிய மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே 1000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே கோரிலேட் பண்ணோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% நிஃப்டி ஒரு ரேஞ்ச் மூவ் இருக்கும். அண்ட் சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.25% வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். லெட்ஸி நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். நீங்கள் பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டுடே இன்ட்ராடேவோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட 146க்கு ஓப்பன் ஆச்சு. 166லேருந்து 146க்கு மூவ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ஓப்பனிங்கில் டிகே கிடச்சிது. நானும் நல்ல ஒரு டிகே, பிகாஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஐவியும் கிராஷ் ஆச்சு, மார்க்கெட்டும் ஒரு சைடு மேலே போகவே இது பிக்கப் ஆகி போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த 12:30க்கு மேலே மார்க்கெட் இறங்கவே ஸோ ஒரு 50 இருந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சடனாக 80க்குன்னு போச்சு. இங்கே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் அப்படின்றதுனால நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்ட்ராடல்ஸையும். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கி, ஓகேங்களா. ஸோ எங்கே நம்ம அயன்ஃப்ளை போட்டிருந்தாலும் ப்ரீமியம் இல்லை, அதுதான் விஷயம். 10 மணிக்கு மேலே ப்ரீமியமே கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெலாம் 80 அப்படின்னு சொல்லும்போது 80 பாயிண்ட் தான் மேலே கீழே ஒரு ரேஞ்ச் இருந்திருக்கும். அப்போ மார்க்கெட் 23,200 இருக்குது, 80 பாயிண்ட் அப்படின்னா மேலே ஒரு 100 பாயிண்ட் கீழே ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் முடியும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். பட் வென் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட் அடியில் உடைக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். கால்லேருந்து புட்டுக்கு இந்த மணி, அதாவது ஓடிஎம்மாக இருக்கிறதெல்லாம் இந்த மணியாக ஆகும்போது ப்ரீமியம் வந்து ஹெவியாகும் அப்படின்றது இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஆப்ஷன் செயின் நம்ம இப்போ சென்செக்ஸை பார்க்கலாம், பிகாஸ் இது செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ நியர்லி 76,200 வந்து அடுத்த மணியாக வச்சுருக்கு. இதில் கலெக்டிவ் ப்ரீமியமாக ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1000 பாயிண்ட்டோ கீழே ஒரு 1000 பாயிண்ட்டோ ஈஸியாக வந்து மார்க்கெட் நகரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இங்கே கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-800 பாயிண்ட்டு இல்லைங்க, ஒரு 1500 மார்க்கெட், அதாவது 1500 எஸ் என்னங்க மேலே போக 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 சேம் ஐவியை வந்து கேரி ஃபார்வர்ட் மார்க்கெட் பண்ணுது அப்படின்றது தான் விஷயம். அப்போனா என்ன மீனிங் அப்படின்னா கால் செல்லர் பெருசாக இல்லை, இதுதான் ஓப்பன் கிரவுண்டு. ஏதாவது ஒரு நியூஸு பாசிட்டிவாக வரும்போது பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். ஸோ 13.8 இருக்கிறது அதே தான் 2000 பாயிண்ட் வரைக்கும் சேம் மெயின்டைன் ஆகுது. 2000 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஐவி ஸ்பைக் ஆகுது. அப்படின்னா மீனிங் என்னென்னா மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஸ்பார்க் ஆனால், ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நீங்கள் பாருங்களேன், 1 லட்சம் கூட கிடையாது, 60,000, 1 லட்சம், 3 லட்சம் ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புட்டில் ஒரு 1.8 இருக்குது. ஸோ இங்கே காலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3.4 இருக்குது, 3.6 இருக்குது அடில் பாட் ஒரு 500 பாயிண்டில் நடுவில் கேப்பாக இருக்குது. அப்படின்றதுனால மார்க்கெட் ஈஸியாக ரன் ஆகலாம். ஸோ ஸ்கியூ வந்து அப் சைடில் இருக்குது. பட் மார்க்கெட் இன்றைக்கி இறங்கியிருக்கு. என்ன க்ளூ அப்படின்றதுனா கண்டிப்பாக வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட் தான். ஏதாவது ஸ்பார்க் வரும்போது நம்ம மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ SGX நிஃப்டி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 17-18 பாயிண்ட்
ப்ளஸில் இருந்தது. இப்போ -8 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நைட் வந்து ஏதாவது நியூஸ் வருங்க கண்டிப்பாக. மார்க்கெட்டில் வந்து வால்டைலுக்கு பஞ்சம் இருக்காது நாளைக்கு கேமுக்கு பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே வரும். இதுதாங்க விஷயம். ஸோ நேற்று மார்க்கெட் இறங்கி ஏறுச்சு. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பெருசாக வந்து ஷார்ட் போகல. 425 கோடின்றது இன்னும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. என்ன வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு பாட்டமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தோணிகிட்டு இருக்கு. அந்த 22,800 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போது மேலே 23,700 800லேருந்து தானே இறங்குச்சு. மார்க்கெட் அங்கே போகிறதுக்கு கூட வாய்ப்பு. பார்க்கலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்கியூ தான். அது நிஃப்டியில் பார்த்தாலும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலும் ஸ்கியூ அப்சைட் மாதிரி தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவாக வர பட்சத்தில் வேகமாக மார்க்கெட் மேலே போகலாம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கால் சைடில். அப்படின்றதுனால மார்க்கெட் வேகமாக பிக்கப் ஆக வாய்ப்பு. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 0.4% வந்து ஏறி இருக்குது. பட் இன்றைக்கி இருந்த கதை வேறு. ஆக்சுவலாக வந்து இந்தியா விக்ஸே நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆச்சு. அகைன் மார்க்கெட் இறங்கும்போது பயம் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா என்னென்னா, பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கும்போது அவங்க பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஸோ நல்லா ஒரு பயம் கம்மியான இடத்துல மார்க்கெட் விழும்போது அந்த பயம் வந்து ஹெவியாக மாறுச்சு. மேபி அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எக்ஸ்பைரியாக இருக்கனால அது கூட ஒரு இண்டிகேட்டராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பொசிஷன் பில்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 23,200லாம் 1.5 கோடிக்கு மேலே இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வேறு எதுவும் இல்லை. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது எஸ்டர்டே அண்ட் டுடேவோட ஐஎன் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க்கெட் உடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் பிரேக் அவுட்க்கு. இல்லை அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே சுற்ற வாய்ப்பு. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி ஃப்ளாட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா ஆமாங்க, கண்டிப்பாக லாங் அன்வைண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக லாங் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு 100-200 பாயிண்ட் கீழே கிடச்சாலும் அந்த ஃபியூச்சர்ஸில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் மேபி வந்து இதை நான் வந்து ஒரு லாங் அன்வைண்டிங்காக தான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. சேம் லாங் அன்வைண்டிங்காக இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சின்ன ஒரு ஷார்ட் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். வேறு எதுவும் இல்லை லாங்காக கூட இருக்கலாம். ஏன்னா நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால எதுவும் சொல்ல முடியாது. பட் மிட் கேப் நிஃப்டியில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஃபியூச்சரோட விஷயமும் நல்லாவே இறங்கியிருக்குங்க. ஸோ அதனால் இது ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அப்படியே ஃபியூச்சர் ரெசஸ் ஸ்பாட்டில் நமக்கு கண் கூட தெரியுது. நிஃப்டி ஷேடாக இருக்குது நேற்று இருந்ததை விட. ஸோ அதனால் அது ஷார்ட் லாங் அன்வைண்டிங் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டின்னு சொல்லும்போது அதுவும் லாங் அன்வைண்டிங் எடுத்துக்க முடியும். மிட் கேப் நிஃப்டின்றது இது வந்து ஷார்ட்டாக தான் நான் எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா ஸ்பாட் 50 பாயிண்ட் தான் இறங்குது. பட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட் இறங்குறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ கீழே இறங்கும்போது மட்டும் அந்த டிஸ்கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் மேலே ஏறும்போது அது கிடையவே கிடையாது. அப்படின்றதுனால இது வந்து ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்குது. பிசிஆர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து ஷேடாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக புட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது தெரியுது. அண்ட் யூஎஸில் இன்றைக்கி வந்து நேற்று சிபிஐ வந்து அப்பாக இருந்தது. அதாவது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி டேட்டா வரப்போகுதுன்ட்டு. நேற்று அப்பா இருந்தது. அதனால் மார்க்கெட் சீவியராக டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆச்சு. ஸோ ட்ரம்ப் டேரிஃப் பிளான் வந்து இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. ஃபர்தராக வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் ஒரு வால்டைல் வந்து உண்டு பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஐவி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கலாம். ஒரு நிஃப்டி கூட ஒரு 300 பாயிண்ட் கீழே போயிட்டு 300 பாயிண்ட் மேலே போகலாம். பட் ஸ்கியூ வந்து அப்சைடில் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் டு அப்சைடாக இருக்க வாய்ப்பு. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு 365 இருக்குது. சென்செக்ஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சம்மரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இது ஏதோ செல் அண்ட் ரைஸ் மாதிரி தான் இன்றைக்கி தெரிஞ்சுதுங்க. பொசிஷனை காலையில் ஏற்றிட்டு அகைன் வந்து மதியானம் இறக்கும்போது விஷயம் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. ஸோ இல்லைனா இன்றைக்கி எக்ஸ்பைரி தானே. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கூட இறங்கி நின்று இருக்கலாம். பட் ஏறின எல்லா பாயிண்ட்டுமே இன்றைக்கி எரேஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பெருசாக எனக்கு தெரியல. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்கியூ வந்து அப்சைடில் தான் இருக்குது. மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரியல. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் அனலைசிஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.